ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன வேலைவாய்ப்பு பற்றி பார்க்க போகிறோன்னா, குழந்தைகள் பாதுகாப்பு துறையில் இருந்த வேலை தான். இதுக்கு வந்து 8th and 12th படிச்சிருந்தாலே போதும், இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ரொம்பவே ஈஸி தான். சரி, இது எப்படி இருக்குன்னு நம்ம டீட்டெயிலாக உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். குழந்தைகள் பாதுகாப்பு வேலையில் 42 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் கொடுத்துருக்காங்க. 12ஆம் கிளாஸ் படித்தவங்களுக்கு வந்து காப்பாளர் மற்றும் மேற்பார்வையாளர் பதவி பண்ணி கொடுத்துருக்காங்க. 7500 சம்பளம். அண்ட் உதவியாளர் காவலருக்கு வந்து 8ஆம் வகுப்பு பெண் மட்டும் கொடுத்துருக்காங்க. 4500 சம்பளம் கொடுத்துருக்காங்க. இதில் 1 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. குழந்தைகளை கையாள தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு. இப்போ வந்து இதை வந்து 31/12, அதாவது டிசம்பர் 31 லாஸ்ட் டேட்டுக்குள்ளே சாயந்தரம் 5 மணிக்குள்ளே அனுப்ப சொல்லியிருக்காங்க. அனுப்ப வேண்டிய முகவரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இதை வந்து இந்த அப்ளிகேஷனை வந்து இதில் வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு சொல்லி வெப்சைட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதிலே கொடுத்துருக்காங்க 1 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு. அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிளான ஜாப் தான். ஸோ அப்ளை பண்ண வேண்டியவங்க பண்ணிக்கோங்க. இது வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம். இதில் வந்து ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அண்ட் அதுக்கப்புறம் பேர், தந்தை இல்லைன்னா கணவரோட பேர், அட்ரஸ், அதுக்கப்புறம் ஃபோன் நம்பர் அண்ட் கல்வி தொகுதி 8th or 12th எழுதிக்கணும். அதுக்கப்புறம் ஏஜ், டேட் ஆஃப் பர்த்து, அதுக்கப்புறம் ஆனா பொண்ணானி. மேக்ஸிமம் இதுக்கு கேர்ள்ஸ் தான் அதாவது பொண்ணு தான் எடுக்கிறாங்க. அண்ட் இது வந்து திருமண நிலை கேட்டிருக்காங்க. அப்புறம் மதம், வகுப்பு, அதுக்கப்புறம் ஆதரவற்ற முதியவர் இருந்தால் அதையும் போட சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. இதில் உள்ள லிங்க்ஸ் எல்லாமே நான் கீழே கொடுக்குறேன், மறக்காமல் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க.